பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவதையும் தைரியத்தையும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு மூன்று காரியங்களை சொல்கிறோம். ஜெபம் பண்ணுவது மட்டும் இல்லை, நற்கிரியைகளையும் கர்த்தருக்கு கொடுப்பதையும் விட்டுவிடக்கூடாது என்பது மூன்று காரியங்களை சொல்லலாம். ஜெபம் பண்ணுவதில் நற்கிரியையும் கர்த்தருக்கு கொடுப்பதை விட்டுவிடக்கூடாது, தைரியத்தை விடக்கூடாது. தைரியம் என்பது ஆவிக்குரிய தைரியம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த தைரியம் கூடாது? அசட்டு தைரியம் கூடாது. என்ன தைரியம் நமக்கு இருக்கணும் சொல்லுங்கள்? ஆவிக்குரிய தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. சரி, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். வேதத்தில் சொல்லும் போது அது என்ன தைரியத்தை குறித்து சொல்கிறார் என்பதை பார்க்குறோம். உலகத்தாருக்கு பார்த்திங்கன்னா அந்த அசட்டு தைரியம் இதெல்லாம் நிறைய இருக்கும். அது உலகத்தாருக்கு இருந்துட்டு போட்டோம். நமக்கோ ஆவிக்குரிய தைரியம் மட்டுமே தேவை. ஹல்லேலூயா, சோத்திரம். சரி, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 1 நான் சோத்திரம் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் 8 வசனம் வரைக்கும் வாசித்தா போதும். சோர்ந்து போகாமல், நல்ல கவனிங்க, இந்த வசனத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த செய்திக்கு. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம். எந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு ஓமையை சொல்லுகிறார். சரி, வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும். என்ன பார்த்தீங்களா? அவன் நியாயாதிபதினா எப்படி இருக்கணும்? ஒன்று தேவனுக்கும் பயப்படணும், என்ன செய்யணும்? மனுஷனையும் மதிக்கணும். ஆனால் தேவனுக்கும் பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன் எப்படி ஒரு சரியான நியாயாதிபதியாக இருக்க முடியும்னா முடியாது. உலக பிரகாரமாக நியாயாதிபதிகளில் ஒரு சிலர் அப்படி இருக்கிற, இப்போ பல பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்லத்தக்கதாக நல்ல ஒரு நீதி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நீதி அரசர்லாம் அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வார்த்தை பொருந்தும். நல்லவங்க இருக்கிறாங்க, நீதிபதிகள் இன்றைக்கி நல்லவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சிலருக்கு சோதரம் சார்பாக இருப்பாங்க. சோதரம் அதெல்லாம் சரி, நம்ம யார் வரலாம் நான் அதை சொல்கிறதுக்குலாம் பொதுவாக நம்ம காரியங்களை பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியவனா அந்த நாட்களே இருந்திருக்காங்க பாருங்கள். சோதரம். சரி, அடுத்த வசனம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால், நல்லா பாருங்க, விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய் எதிரலாய்க்கும் இருக்கிற காரியத்தில் என்ன செய்யணும்? எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால் பாருங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் தேவை. இந்த அம்மா விதவை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அம்மாவை இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவன் என்ன செய்யலையா? தொடர்ந்து வாசிக்கலாம். வெகு நாள் வரைக்கும் பாருங்கள், நியாயம் சொல்வதற்கு நம்பி போகிறாங்க. ஆனால் வெகு நாள் வரைக்கும் அவனை விசாரித்து, அவனுக்கு எதிராளிகளுக்கு விசாரித்து நியாயம் சொல்வதற்கு மனதில்லாமல் இருந்தானா. அடுத்து பின்பு அவனே சொல்கிறான் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்ன செய்கிறா? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் பாருங்க, இவள் அடிக்கடி வந்து, நல்ல கவனிங்க, சோத்திரம். எப்பொழுதும் பாருங்க, ஜெபம்ன்றது ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொடர்ந்து சோத்திரம். இந்த உலகப்புறமான மனுஷருக்கு கூட பாருங்கள், தொந்தரவு செய்யும்போது எதாவது செய்யணுமே, தொடர்ந்து வந்து கேட்டுக்கிறாங்களே அப்படின்னு செய்கிறாங்களாம். அப்போ ஆண்டவர் இடத்துல தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியே ஜெபித்து தொந்தரவு செய்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் அவர் அப்படி நினைக்க மாட்டார். என்னது, ஜெபத்தில் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கடப்பட போகிறாரா? நம்ம ஜெபிக்கிறோன்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை, உலகப்புறமான நியாயாதிபதி, நம்முடைய ஆண்டவராக இயேசுவோ நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி சொன்னார், அநீதியுள்ள அந்த அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி தான். வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து அந்தபடியே இப்போ சொல்கிற வசனம் 2 வசனம் முக்கியம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது போது இரவும் பகலும் ஜெபிக்க ஆயத்தமாக நம்ம இருக்கணும். சோத்திரம்.
என்ன சொல்கிறது புரியுங்களா? அப்போ நான் எப்போதும் போய் முழங்கால் போட்டே ஜெபித்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்லை. அப்படி காலையில் குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணி மற்ற நேரங்கள்லாம் ஜெப சிந்தையோடு மற்ற எங்கே இருந்தாலும் வேறு சிந்தைக்கு வீண் சிந்தைக்கு சோத்திரம் வேறு மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு இப்போ பாருங்க, இப்போ நண்பர்கள் உறவினரோடு சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது சோத்திரம் பேசி பொழுதுபோக்குற காரியங்கள்லாம் உலகத்தில் உண்டு. இல்லை வேறு காரியங்கள் ஏதாவது தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிறவர்கள் உண்டு. அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே இந்த ஜெபசிந்தையோடு கூட நம்ம இருந்து எந்த ஒரு காரியங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம அப்படி சின்ன சின்ன ஜெபங்களை ஏறெடுத்து பழகணும். சோத்திரம். சரி, கூப்பிட்டு உள்ளாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் என்ன செய்யணும்? ஆமாம், நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்ன செய்வாராம்? அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு என்ன அர்த்தம்? நிச்சயமாக நியாயம் செய்வார்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படி தேவன். அடுத்த வசனம் சொல்கிறார் பார்த்தீங்களா? சீக்கிரத்தில். அதனால் நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏறெடுத்து சோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நேற்று கூட சொன்னேன். சங்கீத புத்தகத்தில் சோத்திரம் வேலைக்காரிகளுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குதான்? வசனத்தை சொல்லணும். என்னது? 123:2 எடுத்துக்கொள்ளுங்க. இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் வேலைக்காரன் கண்கள் நினைச்சியும் எஜமானி கையை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒரு உதவி வாங்குறதுக்கு, வேலை செஞ்ச பிறகு சம்பளம் வாங்குறதுக்கெலாம் அவங்க கையை நோக்கி பார்க்குறாங்களே, அதே போல் வேலைக்காரர்கள் கூட எஜமானுடைய கையை நோக்கி பார்க்குறாங்க. சோத்திரம். அவங்களுடைய வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்குவதற்கு சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நோக்கி இருக்குமா போலவும் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலையும். நல்ல கவனி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அல்லேலூயா இரக்கம் செய்கிற வரைக்கும் என்ன செய்யணுமா? சோத்திரம். சொல்லுவோமாம்மா? இப்படி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? சோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்களை அப்படியே நோக்கி இருக்கும். ஆமென் அல்லேலூயா. இதை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதே போல் நீங்கள் நடக்கணும். என்ன செய்யணும்? சோத்திரம். இறக்கம் செய்கிற வரைக்கும் உங்களுடைய கண்கள் யாரையே நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், பார்க்கணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஜெபிக்காமல் சோத்திரம் சபைக்கு போனேன் ஒன்றும் ஆகலையே அப்படின்னா உங்கள்கிட்ட தான் குறை இருக்குது. கர்த்தரை நோக்கி இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கலை, அவரை நோக்கி ஜபிக்கலை. சாதாரண ஜெபம் வழிபட நான் கூட வெள்ளிக்கிழமையோட சொன்னேன். சோத்திரம். ஆமாம், நல்ல ஆவியில் இருந்து ஜபத்தை நடத்துகிறோம். நல்ல இடம் கொடுத்து நீங்கள் ஆவியானவர் பாருங்கள், நல்ல அசைவாடுறது இறங்குறத நான் பார்க்குறேன், ஆவியில் உணர்றேன். பாருங்கள், ஒரு சாட்சி கூட சொன்னேன். பாருங்கள், முதுவலி இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. சோத்திரம். சரி, நானும் வாயு தொந்தரவான்னு நினச்சிட்டு சோத்திரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சோத்திரம். நல்ல மற்ற நேரங்களில் சேரில் உட்காந்துருக்குறோம், நல்ல சேர் தான். அப்புறம் எதுக்கு முதுகு வலிக்குது? சோத்திரம். ஆண்டவர், நான் ஜெபத்தோடு வந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கி என்ன பண்ணணும்? உடைய வல்லமை இறங்கி என்னை அந்த முதுகு வலியிலேருந்து விடுதலையாக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆவியில் நிறந்து நானும் ஜெபித்தேன், சபையாரையும் ஜெபிக்க வைத்தேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டம் ஜெபத்தை முடிக்கும்போது முதுவலி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், தேவன் அசைவாடும் போது பலமான வல்லமை வெளிப்படும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் சரியாக விசுவாசியாமல் தேவன் எனக்கு சோத்திரம் என்ன நடக்கலைன்னா நீங்கள் இறக்கம் செய்கிற வரைக்கும் அவரை கூப்பிடணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அதாங்க ஜெபம், விடாப்பிடியான ஜெபம். என்ன ஜெபம்? அப்படி ஜெபிச்சதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள். யாரை? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், தனி ஒரு மனிதன் அந்த இரவு ஜெபத்துக்கு அவர் தான் அடையாளம். தனி ஒரு மனுஷன் அண்ணன் 400 பேர் கூட சோத்திரம் தன்னை கூட அந்த பழிவாங்க வர்றான் அப்படின்ற இருந்த சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு போராடி ஜெபித்தார். அப்போ காரியத்தை கர்த்தர் மாறுதெல்லாம் முடிய பண்ணார். பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம் சகோதரனை கூட தாக்கணும்னு இப்போ பிளானில் தான் வர்றான் 400 பேரோட. வந்த மனுஷனை ஜபத்தில் இருக்கும்போது அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? சமாதானம் பண்ணி சோத்திரம் சகோதரனை கட்டி பிடிச்சி அழுது சமாதானம் ஆகிட்டான். அல்லேலூயா. ஏசா. பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார் பார்த்தீங்க.
அதனால் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், நமக்கு விரோதமாக பாதகமான காரியங்கள் பல இருந்தாலும், சோத்திரம் தேவனை நம்ம சார்ந்து கொண்டு தொடர்ந்து, அதான் உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்கள் போக போக சோத்திரம் நீங்கள் நமக்கு சில திகிலை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும், சில பல விதமான காரியங்கள்லாம் வரும் தான், நீ போக போக காலங்கள் இருக்கும். ஆனாலும் கூட தேவன் தம்முடைய சபையை, தம்முடைய ஜனத்தை, தம்முடைய ஊழியக்கார குடும்பத்தை, விசுவாசிகள் குடும்பத்தை அவர் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. அதனால் அவங்க அப்படி சொல்லிவிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க, அதை நம்ம மைண்ட்லேயே வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இறக்க இந்த வசனத்தை மறக்காதீங்க. சங்கீதம் 123 ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்க போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு நிச்சயமாகவே இறக்கம் செய்யவே செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்லணும் தவிர எங்கள் ஊழியர் எங்கள்கிட்ட வந்து இன்னமும் நடக்கலையே ஜெபிக்க சொல்லுங்கள், இந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நானும் ஜெபிக்கிறேன், சோத்திரம் நீங்களும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் கரெக்டு. ஆனால் சோத்திரம் என்ன பண்ணக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலே வர வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ 3 காரியங்களை மெயினாக நம்ம பார்க்குறோம். அது துணை வசனங்கள்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவது என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாதுன்னு தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தை அந்த சம்பவத்தை ஆண்டவர் முக்கிய கொடுத்தினார். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், பதில் கிடைக்கு வரைக்கும். சொல்லுங்கள், எப்போதும் ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்களேன், பதில் கிடைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறீங்க, அதை செய்யணும். ஆமாம், சும்மா வாயில் என்ன பாயசம் காய்ச்ச முடியுமா? ஆமாம், சொல்லிட்டோம்னா அதன்படி செய்யணும். ரொம்ப கடினமான வேலையாக சொல்லியிருக்கேன் நான். நானும் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம், சோதர கடினமான காரியங்களை ஆண்டவரே சொல்கிறதில்ல, முடியாததை ஆண்டவர் சேர்த்து சொல்லியிருக்காரா? அப்படின்போது ரொம்ப கவனமாக இருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்ன செய்யணுமா? எந்த சமயத்திலும் அப்போ பாருங்க, இப்படி வளரணும், ஜெபத்தில் வளரணும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடுனா உங்களுக்காக மட்டும் ஜெபித்து நிற்கக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்காக மட்டும் ஜெபித்து நிற்கக்கூடாது. உங்களுக்காக ஜெபிங்க, கண்டிப்பாக. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, அடுத்து ஜெபிங்க. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக, குறிப்பாக ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்த குடும்பத்தாரில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிங்க. நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிங்க. நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட ஜெபிங்க. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட ஜெபிங்க. சோத்திரம். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறவங்க தான் தேசத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதை பெரிய பெரிய தலைவர்களாக அறிஞ்சிருக்கிறாங்க. ராஜாஜி மூதறிங்க ராஜாஜி சொன்னார், ஒரு முறை சொன்னாராம், சோதர கிறிஸ்தவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள ஒடுக்கணும், அடக்கணும், அப்படி இப்படிலாம் சொன்னாராம். அவனு சொன்னார், பேசாமல் அவங்கள விட்டுரு, அவங்க தேசத்துக்கு நல்லதான், அவங்க இருக்கிற ஒரு இதில் நல்லது தான். சோத்திரம். இன்னும் என்னென்னா, அவங்க நசுக்க நினச்சிங்கன்னா அவங்க பெருகிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஒடுக்க நினைக்காத. பாருங்கள், இஸ்ரேல் தேசத்தில் எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்க என்ன செஞ்சாங்க? அவங்க பழிக்கு பெருகுனாங்கன்னு இருக்குதா? ஆண்டோடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறவங்க ஒடுங்கி போவாங்களே தவிர, கடைசியில் நமக்கு தெரியணும், எகிப்துடைய ராஜாவாகிய பார்வோனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரையும் நேசிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம் தேசத்துக்கு ஜெபிக்கிறவர்கள் சோத்திர ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் என்றும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெபிக்கணும், தேவனை தேடுவர்களாக இருக்கணும். ஜெபிக்காத ஆட்கள் தான் தவறான வழியில், தேவனுக்கு பயப்படாத ஆட்கள், ஜெபிக்காத ஆட்கள் தான் சோத்திரம் சாட்சியை கெடுத்து கொண்டு வாழ்கிற ஆட்கள் உண்டு. அதனால் சோத்திர வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், சத்தியத்தை கை கொள்கிறவர்கள், இவர்கள் தான் ஜெபிக்கிறவர்கள். இவர்கள் தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நாம் சோத்திரம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே பாருங்கள், எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டத்தோடு விண்ணப்பத்தோடு என்ன செய்யணுமா? 6:18 ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? அதன் பொருட்டு என்ன செய்யணுமா? மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கு செய்யும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும்
விழித்து கொண்டு இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் புத்தகத்தில் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா, 6:18. இங்கே பிலிப்பியர் அதே பவுல் பிலிப்பிய சபைக்கு நிருபம் எழுதும்போது என்ன சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் சோத்திரம். அப்போ அவர் சொல்லிடுவார், கல்யாணம் ஆகாத ஊழியக்காரரு சோத்திரம், அவர் அப்படி சொல்லுவார், நானும் அப்படியா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சோத்திரம், அவருக்கு வந்த பாடுகளை போல் அப்போஸ்தலர் யாருக்கும் இந்த பாடு வரல. அல்லேலூயா. மற்றவர்களும் அவர்களுக்கு லெவலில் ஓரளவு கடந்து போனாங்க தான், கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றாங்க. ஒரு காலத்தில் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெறுவதற்கு முன்பாக பயந்தவர்களாக காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற பிற்பாடு தேவனுக்கென்று வைராக்கியமாய் தங்கள் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இதுதான் உண்மை, சத்தியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் வாசிக்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னா சோத்திரம் அநேகருடைய கவலை தான் என்ன செய்து தெரியுமா, ஜெபிக்க முடியாமல் பண்ணுகிறது. நல்லா கவனிங்க, நீங்கள் பல கவலைகளை நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இருக்காதுன்னு என்னது, ஜெபம் நேரம் இருந்தாலும் ஜெபிக்கிற உங்களுக்கு ஜெபிக்க தோணாது. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானோட துணையோடு சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் கவலையில் இருந்து பாருங்கள், ஜெபிக்க முடியுமா? ஜெபம் வராதுங்க. பல கவலையில் தலையில் நீங்கள் சோத்திரம் சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெபிக்க சோத்திரம் தான் கூட ஜெபிக்க தோணாது. அதை நினச்சிக்கிட்டு அதை நினச்சி கவலை, இதை நினச்சி கவலை, சோத்திரம், இப்படி பல காரியங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? ஜெபிக்கவே முடியாது. அதனால தான் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்குன்னு சொன்னார், சந்தோஷமாக இருங்க சொன்ன, சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாய் அனுபாருங்க. வேதமே சொல்லு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது நம்முடைய நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரணும்னா என்ன செய்யணுமா, மன விருப்பமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுமா. தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கவலையோடையோ மன சஞ்சலத்தோடையோ சோத்திரம் எப்பொழுதும் நம்ம முகவாடலாகவோ இருக்கவே கூடாதுங்க. சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர்கள் பாருங்கள், சபைக்கு கொண்டு வர்ற நோக்கத்தை குறித்து ஏசாயா புத்தகத்தில் சொல்லும்போது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், என் ஜனங்களை என் வீடு சகல ஜனங்கள் ஜெப வீடு. அப்போ என்னுடைய வீட்டுக்கு வருகிற சகல ஜனங்களை என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு, மகிழ பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பாருங்க, இங்கே வந்து துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கும்போதும் இங்கே ஒருவேளை துக்கத்தோடு நீங்கள் உலகத்தின் காரியங்களில் ஒரு 6 நாள் இருந்துட்டு வந்து சோத்திரம் இங்கே வந்த பிற்பாடு மகிழ்ச்சியாக இருக்கணும். போகும்போதும் மகிழ்ச்சியை கொண்டு போகணும். அந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக காத்துக்கொள்ளணும். அப்போனா தினமும் என்ன செய்யணும், இங்கே ஆண்டவரை தேடுற மாதிரி காலையில் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. இதை ஒரு ஊழியக்காரனாக நான் தொடர்ந்து நானும் செய்கிறேன், உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் செய்யாத பக்கத்தில் கவலையோடு தான் இருப்பீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறீங்களா, கவலைப்படுறீங்களா, உங்களுக்கே தெரியும். சரி, ஆமாம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா, விண்ணப்பத்தை சோத்தெடுத்துக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அடுத்து ஊழியக்காரர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்களை யார்கிட்ட தான் தெரியப்படுத்தணும். ஆமாம், ஊழியர்கிட்ட தெரியப்படுத்த 2வது பட்சம், முதல்ல தெரியப்படுத்த வேண்டியது கர்த்தருக்கு. அல்லேலூயா. அதே சமயத்தில் உங்களோட காரியங்களை பற்றி வந்துன்னா டக்குன்னு சோத்திரம் ஏதோ தெரிஞ்ச நண்பர் உறவினர் அவர்கிட்ட போய் சொல்லி, சோத்திரம் என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். சிலர் சொல்கிறது பார்க்கணும், அந்த அக்காட்ட அந்த அண்ணன்ட்ட போய் சொன்னோன்னா என் பாரமே இறங்கின மாதிரி இருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், அவர் பாரத்தை ஏற்றுவார் உங்கள் மேலே. அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் சொல்லுவார், இதே வேலையாக போச்சு, என் பாரத்தை சுமக்கவே என்னால் முடியல, நீ ஒரு நாள் பொறுமையாக அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்தோன்னே அவங்களே சீன்னு போயிடும், என்னது வெறுப்பாகி போயிடும். இதே வேலையா, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நீ ஓங்க பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. யாரும் மனுஷரை தேடி போய் என்ன செய்யக்கூடாது. அக்காட்ட சொல்கிறேன், அண்ணன்ட்ட சொல்கிறேன், மாமாட்ட சொல்கிறேன், மச்சான்ட்ட சொல்கிறேன், அண்ணன்ட்ட நண்பர்கிட்ட சொல்கிறேன். வேண்டாங்க, 2 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்களேன், யார்கிட்ட முதல் சொல்லணும், கர்த்தர்கிட்ட சொல்லணும். அடுத்து யார்கிட்ட சொல்லணும், ஊழியக்கார்ட்ட சொல்கிறதா சொல்லுங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் கணவன்கிட்ட மனைவி சொல்லுங்கள், மனைவிட்ட கணவன் சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுங்க. 3வது அதை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் அங்கங்கே போயிட்டு புது வருஷத்தில் தேவன் தெளிவாக சொல்கிறாருங்க. சோத்திரம் யார் யார் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது சொல்ல வேண்டிய ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
சோத்திரம். ஆகவே நல்ல நண்பர்கள் வேணான்னு சொல்ல வரல, அது சத்தியமும் இருக்குது. நான் சொல்கிறேன், உன் தகப்பனு வேதத்தில் இருக்குது, உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் உனக்கு நல்ல சிநேகிதனையும் விட்டு விடாதுன்னு இருக்குது. அதுவும் இருக்குது, அதையும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்குது. வசனம் இருக்குது. அதனால் நல்ல நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. நிறைய பேர் பொல்லாத நண்பர்களாக இருக்கிறானுங்க உலகத்தில். நல்ல நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு, ஆனால் எல்லாத்துக்கும் மேலான நல்ல நண்பர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல நண்பர்களாக இருக்கணும், அதில் சந்தேகமே இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ நான் சொல்கிற சத்தியம் வேதத்தை கொண்டு பேலன்ஸாக தான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தக்கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தெரியப்படுத்தினா என்ன நடக்கும்? 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நினைச்சணும். அவன் தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்ன செய்யுமா? நம்முடைய இருதயங்களையும், 2 காரியத்தை இங்கே இருதயமும் சிந்தையும் நமக்கு முக்கியம். தேவன் வைத்திருக்கிற நமக்கு பாருங்கள், சிந்தை, இருதயம், மனது அல்லது மனது, ஆத்மா, நல்ல கவனிங்க சொல்லப்படுகிற காரியங்கள். இதை என்ன செய்யும்? கிறிஸ்தேசுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தேசுக்குள்ளே காத்து கொண்டால் தான் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சமாதானம் இருக்க முடியும். இருந்தாலும் நல்லா சொல்றீங்க, சோத்திரம், பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியுது. ஒரு சிலருக்கு பணம் இருந்தால் சோத்திரம், தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டால் சந்தோஷமாக இருப்பாங்க. பணம் குறைவாக இருந்தால் தேவைகள் சந்திக்கப்படலைன்னா என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்க முடியல. அப்போ பாருங்கள், அதான் என்னது காரணம்? என்ன? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்லா சூழ்நிலையிலும் என்னால் மனரம்யமாக, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எப்போ எனக்கு தெரியும். இப்போ எப்பொழுதும் பரிபூர்ணம் அடையவும் குறையப்படவும் நான் நினைச்சேன், போதிக்கப்பட்டேன். அவர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நானும் நீங்களும் இந்த நிலவரத்தில் காத்துக்கொள்ளணும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நான் இருப்பேன். சோத்திரம். ஆமாம், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். ஆமாம், நல்ல ஒரு நிலைகள் வசதி வாய்ப்பில் இருக்கும்போதும் எப்படி இருந்தனோ அதே போல் வசதி குறைவாக இருக்கிற சூழ்நிலையிலும் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. சூழ்நிலைகள் நம்ம சந்தோஷத்தை என்ன செய்யக்கூடாது? சோத்திரம் எடுத்து போட்ட அனுமதிக்கக்கூடாது, நம்மள்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து, நற்கரியைகளையும் கர்த்தருக்கு கொடுப்பதையும் விட்டுவிடக்கூடாது. நற்கரிகளை செய்து கொண்டு உங்களால் முடிஞ்ச நற்கரிகளை, நல்ல செயல்களை செய்யுங்க. உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடியும். பண உதவி மட்டும் இல்லை, நல்ல வார்த்தைகள், சோத்திரம், மற்றவருடைய பிரச்சனைகளை அறிந்து ஆறுதல் பண்ணுகிறது, சோத்திரம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தர் சோத்திரம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் எபேசியர் 2:10 வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம், நற்கிரிகளை நாம் செய்யும்போது சோத்திரம் சோத்திரம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நன்றி உள்ளவரத்தோடு இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? சோத்திரம், சரி செஞ்சாங்க, நமக்கு அந்த நேரத்தில் சரி நல்லது அப்படின்ட்டு இருந்துருவாங்களே தவிர, சோத்திரம் அதை நம்ம ஒரு நற்கிரிகளை செய்யும்போது எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது. சோத்திரம், இதை கர்த்தருக்கு செய்கிறதாங்க நான் செய்து நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நிமித்தம் நம்ம செய்யணுமே தவிர மற்றவர்கள் சோத்திரம் நம்ம பாராட்டுவாங்கன்னு சொல்லியோ அல்லது நன்றி உள்ளவர்களாக இருப்பார்னு சொல்லியோ அப்படி நம்ம இருக்க வேண்டியதில்லை. சோத்திரம், எந்த எதிர்பார்ப்போடு நம்ம நற்கரிகளை செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது. சரி, வாசிக்கலாம். அப்போ சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்கிறது நல்லது, அவசியம். மகிமையும் கணத்தையும் அழியாமையும் எனத்தான் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நற்கரிகளை தொடர்ந்து செய்யும் போது என்ன கிடைக்குமா? மகிமை கிடைக்கும், கர்த்தரால் கணம் கிடைக்கும், அழியாமையும் தேடுகணும்னு சொல்ல. அடுத்து என்ன செய்வாரா? 4வது காரியம், நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. ஆமாம், இப்படி தான் இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். சோத்திரம். சரி, கர்த்தர் மகிமைட்டோம். ஏனெனில் ஏன் நாம் நற்கிரிகளை செய்யணும் அப்படின் போது இங்கே விளக்கம் கொடுக்குறார் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள் நாம் உண்டாக்கப்பட்டோம். எதனால? நல்ல செயல்களை செய்வதற்கு, நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய எப்படி இருக்கிறோம்? செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகள் என்ன செஞ்சுருக்கிறாரு? அவரே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை புரியுதா உங்களுக்கு? சத்தியம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வேதத்தில் சோத்திரம், இந்த சத்தியத்தை மறக்கவே கூடாது. பாருங்க, வாசிங்க. வேதபாரர்களுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
பாருங்க, தசம பாகம் சரியாக கொடுப்பாங்க. தசம பாகத்தை கொடுப்பாங்க. அதே சமயத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 3 காரியத்தை அவங்க செய்யாமல் இருந்தாங்க. இன்னொரு இடத்துல சோத்திரம் சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சோத்திரம். அப்போ நீங்கள் அங்கே சொல்லும்போது அதை புதிய ஏற்பாட்டில் தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சோத்திரம், நீங்கள் நற்கிரியில், அதாவது நீங்கள் தசமபாகத்தை கொடுக்குறீங்க, சபைக்கு செலுத்துறீங்க, நல்லது. அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாது இருக்கணும். என்னது? நான் முழுமையாக வாசிக்கணும் புரியும். தம்பி அந்த வசனத்தை போடு. மத்தேயு 23 மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். 23 வாசிக்கலாம். மாயக்காரர் வேத பாருகிற சோத்திரம். அப்படி சொல்கிறதுனால இங்கே யாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு இல்லை. அவங்கள சொன்னார். நமக்கு அது சொல்லப்பட்ட காரியத்தில் கீழே நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேதத்தை வாசிக்கும்போது சோத்திரம் நான் வாசிக்கும்போது அண்டாடா என்ன திட்டுற மாதிரி இருக்குதே, வேண்டாம், இது நல்லா இல்லை வசனம். சோத்திரம் பாருங்க, எனக்கு எவ்வளோ அருமையான சரியான வாக்குத்தத்தை கொடுத்தாரு தெரியுமா? அது பார்த்தா மற்றவங்களுக்கு சரியான வாக்குத்தத்தமாக தெரியாது. என்னது? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி பார்ப்பீங்க? 2-3 எடுத்துக்கிட்டு என்ன பார்ப்பீங்க? இது அவ்வளோ சரியில்லையா, ஆயுதமா, ஐயோ என்ன சாத்தானுடைய ஆயுதமா, அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு, வாய்க்காதே போகணும். அப்போ வரும்னு சொல்கிறாரு. அது எனக்கு அதைத்தான் நான் சோத்திரம் உடனே அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எதிராக ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காது. அல்லேலூயா. எனக்கு எப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமாம், இனிமேல் ஆண்டவரை பரீட்சை பார்க்குறது யாராவது பார்த்தேன். ஆமாம், சோத்திரம் எடுத்துக்கிட்டு 2-3 எடுத்துக்கிறது. இதில் கொஞ்சம் எதில் இதுக்கு அது பட்டுறா, அதுக்கு இது பட்டுறா. ஆண்டவரை பரீட்சை பார்க்குறதுலாம் கூடவே கூடாது. அல்லேலூயா. கண்ணை மூடி ஒன்று எடுத்துடணும், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அது சோத்திரம் எல்லாமே வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு தத்தமும் அது அருமையானது தான். அல்லேலூயா. ஆமாம், யாருக்கு வேண்டியதுன்னு தனிப்பட்ட முறையில் கொடுப்பார். பொதுவான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதையும் நிறைவேற்றுவார். தனிப்பட்ட முறையில் கர்த்தவங்களுக்கு நீங்கள் எடுத்து உங்களுக்கு சோத்திரம் தேவசோமத்தில் எடுத்த அந்த வாக்குத்தத்தையும் அது சோத்திரம் அந்த புக் மார்க்கையும் அதில் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாங்க. இங்கே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது தானே? ஆமாம், சோத்திரம். அப்புறம் போது வருஷம் முடிவில் கண்டிப்பாக அது நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா, நிறைவேறும். ஆகவே இதில் கவனமாக இருங்க நீங்கள். சோத்திரம். ஆமாம், கிளி சோசியம் மாதிரி இதில் அந்த ஒன்றா எடுத்து தூக்கி போட்டு என்ன பண்ணும் அந்த கிளி, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அவன் கரெக்டாக அதுக்கு என்ன செய்வான், எல்லாம் அதுக்கு அப்புறம் வந்தோன்னே உனக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது, கை சோசியம், கிளி சோசியம், என்னது பச்சை சாஸ்திரமா என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் நம்பின ஆளுக்கு தானே. இனி கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்புங்க. அல்லேலூயா. ஆமாம், அதை கண்டதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சோத்திரம். அப்போ வரீங்க சொல்லும்போது மாயக்கராகி வேத பார்க்கிற பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ, நீங்கள் எதுலெல்லாம் தசமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் இருக்கிற எல்லாத்திலும் தசமம் பார்க்கும். நீங்கள் எதோ மிஞ்சி போனால் எத்தனை தான் தசமம் கொடுக்குறீங்க? பணத்தில் தான் தசமம் கொடுக்குறீங்க. வீட்டில் இருக்கிற அந்த இத்தனை அது என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்களா? மளிகை ஐட்டம் வீட்டில் வச்சு உங்களுக்கு சமையலுக்கு வச்சதெல்லாம் கூட வந்து கொடுக்குறீங்களா எங்களுக்கு? என்ன இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி? வேண்டாம், அதெல்லாம் கொண்டு வராதிங்க. அவங்க கொடுத்தாங்க. சோத்திரம். அப்போல்லாம் ஆண்டவர் எல்லாத்துலேயும் முதல் பலன்கள் கொண்டு வந்து கொடுங்க, எல்லாம் கொடுங்க. சோத்திரம் அப்படிலாம் சொன்னார். சரி, தசவாங்க செலுத்தி எதுலலாம் ஒத்தலாமு வெந்தயம்னா தெரியுதா? வெந்தயம், சீரகம் இதெல்லாம் தெரிஞ்சது தானே? சோத்திரம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகி அப்போ தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்ட விசேஷித்த காரியமாகி எதை விட்டுட்டீங்கன்னு சொன்னார்? நீதியை விட்டுட்டீங்க, இரக்கத்தை விட்டுட்டீங்க, விசுவாசத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டு சபையர் பார்த்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து அந்த யூதர்களை பார்த்து சொன்னார். அந்த வேத பார்க்கரை பார்த்து சொன்னார், பரிசேரை பார்த்து சொன்னார். அப்படி சொல்லும்போது கீழே உள்ளது வசனம், இவைகளையும் செய்யணும். எதை செய்யணும்? தசமாங்க செலுத்துறீங்களா, அதை தொடர்ந்து செய்யுங்கன்றாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், சோத்திரம். அதாவது கீழே உள்ளதையும் செய்யுங்க, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நிறைவேற்றுங்க, அவைகளையும் விடாதிருங்க. எதை? தசமாகம் செலுத்துகிற விடாதிருங்கன்னு சொன்னார். இன்றைக்கி என்ன சொல்லுவானுங்க? அது ஒரு குறிப்பு இருக்குது. சோத்திரம், தசமாலாம் கொடுக்காத, காணிக்கெல்லாம் கொடுக்காத, சோத்திரம் அப்படி இப்படி சொல்கிறவங்களாம் வெளிநாட்டில் இருந்து அவனுங்களுக்கு வருது. கள்ள போதகர்கள், கள்ள சோத்திரம் போதனை போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறானுங்க? இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விரோதமாகவே பேசுகிற ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி அட்டூழியம் பண்ணுற ஒரு குறிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது.
சோத்திரம். ரொம்ப கவனமாக இருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வீட்டில் சேர்க்காதீங்க. ஆமாம், இதையும் பார்க்காதீங்க. எங்கே பார்க்காதீங்க? ஆமாம், யூடியூப்பில் வருது அப்படிப்பட்டவனுடைய காரியங்கள்லாம் உங்களை கவிழ்த்து படக்கூடியது விசுவாசத்தை. சோத்திரம். அது தேவன் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை மறக்கக்கூடாது. ரெண்டையும் விடாது இருக்குன்னு சொன்னார். சோத்திரம். எதையும் கை கொள்ளணும், நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் கை கொள்ளுங்க. ரெண்டாவது தசவான் செலுத்துறதையும் விட்டு விடாதீங்கன்னு சொன்னார். விடாது இருக்க வேண்டும்னு சொன்னார். இது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல இருக்குது. லூக்கா 11:42. அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லூக்கா 11:42 வாசிக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மறிக்கொழுந்துலாம் கொடுப்பாங்களா? மறிக்கொழுந்துலாம் தெரியுதா? பூ வகையில் இல்லை, நல்லா மணக்கும்ல. ஆமாம், சோத்திரம். சினிமா பாட்டெல்லாம், அந்த பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்க ஒரு காலத்தில். மறிக்கொழுந்துன்னு. சரி போட்டோம் அது. ஆமாம், சோத்திரம். மறிக்கொழுந்து நான் நல்ல வாசனையாக இருக்குன்னு தான் பார்த்துருக்கேன் நான். மறிக்கொழுந்து. சரி, ரைட்டு. முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம் கொடுக்குறாங்களாம். சரி, கொடுத்து நியாயத்தை, ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. அங்கே 3 காரியம் சொன்னார். நியாயத்தை விட்டு விட்டாங்களாம், தேவான்மையை விட்டு விட்டா 2 காரியம் சொல்கிறார். அங்கே 3 காரியத்தை சொன்னார், இங்கே 2 காரியத்தை சொல்கிறாரு. இதை விட்டு விடுகிறீர்கள். அங்கேயும் சொல்கிறாரு பாருங்க, இவைகளையும் செய்ய வேணும். எதை செய்யுங்க? தேவான்மையும் நியாயத்தையும் செய்யுங்க, அவைகளையும் விடாது இருக்கணும். எதை? தசவாகம் செலுத்துறதையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்கிறதையும் சோத்திர தேவராஜ்ய கட்டப்படுவதற்கு நீங்கள் கொடுக்குறதையும் விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அதுதான் சத்தியம். அதனால் மற்றவன் என்ன சொல்கிறான்ற பார்க்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் நிறைய கள்ள போதனுக்கு உருவாகி இருக்கிறானுங்க. வெளிநாட்டிலேருந்து அவனுக்கு ஏடு வருது. சோத்திரம். இப்படியே இது பண்ணணுன்றதுக்காக பல விதமான கள்ள போதனைகள், சோத்திரம், பல விதமான அதாவது சோத்திரம் கலப்பட உபதேசங்கள், தீமையான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இதிலுக்கு நீங்கள் கவனமாக நீங்கள் விலகி ஜீவித்தால் தான் நீங்கள் காக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, அப்போ இதை 2ஐயும் மறக்காதீங்க. வேதத்தில் உள்ள இந்த 2 வசனங்களையும் மறக்காதீங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் காமிச்சோம்னா அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்கன்னு ஏதாவது சொல்லுவானுங்க. அதனால் கமெண்டில் போடுறதோ வைக்கிறதோ இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்டவங்களை அவாய்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் பார்த்தீங்களா, அதைத்தான் சொன்னேன். என்ன நல்லா கவனிங்க. நல்ல சிநேகிதர்களா, அது உலகத்தாராக இருந்தாலும் நல்ல மனுஷர்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கூட கொஞ்சம் நண்பர். இப்போ அக்கம் பக்கத்தில், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம குடியிருக்கிறோம், நம்ம வீடு இருக்குது, அக்கம் பக்கத்தில் சோத்திரம் யாரெல்லாம் இருப்பாங்க? ஆமாம், சோத்திரம் ரசிக்கப்படாத மற்றவங்க இருப்பாங்க. சோத்திரம் அவர்களோடு கூட சோத்திரம் பகையை வச்சுக்க கூடாதீங்க. ஆனால் சோத்திரம் அவங்களாம் வெறுக்கணும் அவசியம் இல்லை. அதனால் ரொம்ப உறவு கொண்டாடி, ஆமாம் சோத்திரம், நீங்கள் போய் அவங்க வீட்டில் சாப்பிட்றதும், அவங்க போய் அவங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்றதும் இந்த அளவுக்குலாம் போக வேண்டியதில்லை. அல்லேலூயா. சிலருடைய இது ஓவர். ஒன்று பண்ணாமலும் இருப்பேன், இல்லைன்னா பண்ணாலும் என்ன பண்ணுவேன், ஓவராக பண்ணுவேன். இது ஆபத்து. சோத்திரம். எது சொல்லக்கூடாது, இது வரைக்கும் பேசாததை, இது வரைக்கும் சோத்திரம் நாம் தியானிக்காத காரியங்களெல்லாம் அந்த புது வருஷத்தில் தியானிக்க வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ சின்னதாக இருக்கட்டும், அளவோடு இருக்கட்டும், லிமிட்டாக இருக்கட்டும். அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட லிமிட்டாக தான் இருக்கணும். பாருங்க, தேவையில்லாமல் சோத்திரம். அப்போ வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அவசியம் இல்லாமல் அயலான் வீட்டில் என்ன பண்ணாதே, உன் காலை வைக்காதேனே இருக்குது. ஆமாம், நண்பர்களோ உறவினர்களோ தேவையில்லாமல் போகக்கூடாதுங்க. யார் வீட்டுக்கும் போகக்கூடாது. என்னை பார்க்குறீங்க, 25 வருஷமாக நானே என்னைய சகோதரி ஊழியத்து நிமித்தம் என்று வேறு அனாவசியமாக எங்கேயும் வந்துடுறத பார்த்துருக்கீங்களா? போக முடியும். வேலை முடிஞ்சா, ஊழியம் முடிஞ்சா வந்துக்கிட்டே இருப்போம். இங்கேருந்து ஒரு சில இடங்களில் சில ஆட்கள் பண்ணுற தப்புனால அங்கேயே தங்கிட்டு இருக்கிறது. சோத்திரம். பாஸ்டர் எப்படி இங்கே இருந்து சாப்பிட்டு போகிறீங்களா? சிக்கன் வாங்குகிறேன், மட்டன் வாங்குகிறேன். சரி சாப்பிட்டு போகிறேனே. எச்ச பயலுங்க அவனுங்க. அப்படி ஆளுங்களாம் வீட்டில் சேர்க்காதீங்கன்ற நான். அவன் அப்படிப்பட்ட ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், பாய்க்கு சோத்திரம் ஏதாவது அவனை போட்டு பையை தூக்கி போட்டு அது உள்ள பைபிளை வச்சுக்கிட்டு விடுவிடா அலைகிறது. சோத்திரம். மனைவி பாருங்கள், வீட்டில் சகோதரிமார் மட்டும்தான் இருப்பாங்க. சகோதரர் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ கூட வெக்கம் இல்லாமல் உள்ளே வந்துடுவானுங்க. வந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு உள்ளே வந்துடுவானுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர்னு வருவானுங்க. சரி, எங்கள் வீட்டில் சரி வந்த தலையை காட்டினானுங்களே. சோத்திரம். பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ பிரதர் இல்லை எனக்கு ஒரு நாள். சோத்திரங்க, இது வாடகை கொடுக்கணும். சோத்திர சிஸ்டர் உள்ளே வாங்கினாங்க. இல்லை சிஸ்டர், செருப்பு போட்டிருக்கிறேன், மேலே சர்ச்சுக்கு போகணுந்தாங்க. பிரதர் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க. நான் சாட்சி கேட்டுங்க.
பிரதர் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நான் எப்போதுமே வாடகை கொடுக்குறது சிஸ்டர் தான் கொடுத்து அனுப்புவேன். சிஸ்டர் ஊருக்கு போனதுனால நான் அவங்க சொல்கிறாங்க ஒரு மரியாதையாக ஊழியக்காரராச்சேன்னு உள்ளே வந்து உட்காருங்க பாஸ்டர், இந்தாங்க சோத்தை தண்ணி கொடுப்பாங்க, சோத்திரம் இருந்து கொடுத்துட்டு இல்லை சிஸ்டர் மேலே ஊழியத்துக்கு போனோம், மேலே வேலை ஊழியம் இருக்குது, சோத்திரம் நான் சிறப்போடு இருக்கிறேன், இல்லை பரவாயில்ல. அப்படி தான் ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தவானாய் நீதிமானாய் உண்மை உள்ளவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளாய் நீங்களும் இந்த சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு அவசியமான சூழ்நிலைக்கு ஃபேமிலியோடு போங்க, வர சொன்னாங்கன்னா போங்க, அவங்க வர சொன்னா போங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்கணும், என்னது லிமிட் இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லது. கர்த்தர் சோதனம் உண்டாகட்டும். சரி வாசிங்க. பாருங்கள், இந்த வசனத்தை மறக்காதீங்க. நீதிமொழி 27:10, உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் என்ன செய்யாத, விட்டு விடாத அப்படின்றார். அடுத்து பார்த்தீங்களா, உன் ஆபத்து காலத்தில் ஏன் அப்படி சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், ஆனால் சுற்றி இருக்கிறது வேறு வேறு மதத்தார், இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர் இருப்பாங்க. ஆனால் அவர்கள்ட்ட கூட கொஞ்சம் என்ன நட்பு பாராட்டி இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப லிமிட்டை நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு அவசரத்துக்கு தூரத்தில் இருக்கிற சகோதரனை உதவி செய்கிறத காட்டிலும் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவசரத்துக்கு உதவுவாங்க. உண்மை தானே? அது வேதமே சொல்லுதுங்க. நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்க நம்ம நல்ல விதமாக பழகணும்னா அவங்களும் நல்ல விதமாக பழகுவாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பழக்கம் சரியில்லைன்னா சோத்திரம், பக்கத்து வீட்டுக்காரன் சோத்திரம், ஆண்டோடைய பிள்ளை இப்படி இல்லை இருக்க மாட்டீங்க. பிரதர் வாங்க, சோத்திரம் நல்ல இன்றைக்கி என்னது பண்டிகை, நல்லா ஜாலியாக இருப்போம், வாங்க பாட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்க, ஓப்பன் பண்ணுவோம், என்னது ஏற்றுவோம் அப்படின்னா அவனும் கூப்பிடுவான். எங்கள் வீட்டில் உட்காந்து சோத்திரம் என்னது இவர் கிறிஸ்மஸுக்கு கூப்பிடுவார். அவர் எதுக்கு கூப்பிடுவார்? குடிக்கிற ஆளுகள்லாம் உண்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு. ஆமாம், அவர் தீபாவளிக்கு கூப்பிடுவார். வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் உண்டு. இதெல்லாம் நடக்குது ஒரு சில இடங்களில். இதெல்லாம் ரொம்ப துன்மார்க்கமான செயல். அல்லேலூயா. ஆமாம் சோதரி, இதெல்லாம் இதில் போகுது, எதில் போகுது, யூடியூப்பில் போட்டோம். ஆமாம், சத்தியம் பேசுகிறதுல பின்வாங்க மாட்டேன் நான். சத்தியமாக பேசுகிறது தான் ஊழியக்காரன் வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அப்படி மனம் திரும்பணும். கிறிஸ்தவன் சொல்கிறவன் சோத்திரம் குடியை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும், புகை இழுக்கிறத விடணும். சோத்திரம் எந்த விதமான போத வஸ்துக்கும் அடிமையாகக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதியின் ஆயுதங்களாக கர்த்தர் சோதரன் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறேன்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க என்ன செய்து புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. புத்திகளை ஆராதனை செய்யணும், புத்தி உள்ளவர்களாக வாழணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், புத்தி உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. புத்தியற்றவர்களாக இருந்தோம்னா சாட்சி கட்டு போகும். அது யாராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் சோதரன் சிலர் பொறாமையினாலே ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதீங்க. ஆனால் சோத்திரம் ஊழியக்காரனுடைய தகுதியில் ஒன்று குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்கணும்னு இருக்குது. அல்லேலூயா. அதே போல் விசுவாசிகளுக்குள்ள உள்ள தகுதியும் குற்றஞ்சாட்டப்படாத விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறவங்க, குறிப்பாக சண்டே கிளாஸோ வாலண்டியர்ஸாக இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, மூப்பராக இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் அந்த சத்தியம். சோத்திரம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். ஆமென். இங்கே இருக்கிற எல்லாருமே சோத்திரம் பாருங்கள், தெளிவான சத்தியம் இருக்கிறது. அப்போ சொல்லப்படும் ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டிற்கு போகாதேனே இருக்குது. தூரத்தில் உள்ள சகோதரிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. அதனால் எல்லாரோடு கூட எப்படி இருங்க? சமாதானமாக இருங்கன்னு வேதம் சொல்கிறது. சமாதானமாக இருக்கணும். ஒருவேளை அவங்க சமாதானம் கூட முடிந்தால் இன்னொரு இடத்துல இருக்குது, முடிந்தால் என்ன செய்யறது, கூடுமானால் அவரோடும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் நம்ம சமாதானத்தை நாடுவோம், ஆனால் அவங்க சமாதானத்தை விரும்ப மாட்டாங்க. சோதரம் அப்படிலாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள நேசிப்போம், அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம், அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். அல்லேலூயா. அதை நம்ம செய்வோம். கர்த்தர் சொன்னோம்னா நம்மளை குறித்து நல்லா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க நான் எப்படியோ நினச்சேன், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லது தான் செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. சோத்திரம் நமக்காக நன்மை உண்டாகும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறதுக்கு தான் அவங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறாங்க. அல்லேலூயா. உண்மைதானே? அதைத்தானே செய்கிறோம்.
நம்ம வேறு என்ன தீமை செய்கிறோம்? யாருக்கு? ஒருவருக்கும் தீமை செய்ய மாட்டோம். உண்மையான சத்தியத்தை கை கொள்கிற ஜெப ஜனங்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர் சிலர் தப்பு பண்ணுறான்னா சோத்திரம், அவன் ரட்சிப்பை பெறலை, அவன் நீதிமானா இல்லை. சோத்திரம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் ஒரு சிலர் இருந்து என்ன செய்வாங்க? துணிகர பாவங்களை செய்கிறவர்கள் உண்டு. அதே சமயத்தில் நாம் ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற பெந்தெகோஸ்தே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. சத்தியம் நமக்கு தெரியும். சத்தியம் தெரிஞ்சும் பாவம் செய்யக்கூடாது. சத்தியம் தெரியாமல் பாவம் செய்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. வேதத்தை சில சபைகளில் வேதத்தை முக்கியப்படுத்துறதில்லை. அதனால் துணிகரமாக பெருங்கூட்ட ஜனங்கள் பாவத்தில் விழுந்து சோதரம் பிசாசினால் வஞ்சிக்கப்படுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நீதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2. கடைசி நாட்களில், கடைசி காலம் என்பதை காட்டிலும் கடைசி நாட்கள் என்பது ரொம்ப குறுகிய காலமாக இருக்கிறது. நாம் இருக்கிற நாட்கள் என்ன நாட்கள் சொல்லுங்களேன்? 2000 வருஷமாகவே கடைசி காலமும் கடைசி நாட்களும் வந்துருச்சு. அல்லேலூயா. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன செய்வாங்களாம்? மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க பொதுவாக? நீங்கள் தொடர்ந்து கீழே உள்ள வசனங்களை வரைக்கும் வாசிட்டு வந்தீங்கன்னா, ஆமாம் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல. எப்படின்னு? மனுஷர்கள் தற்பிரியராயும், படப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், இப்படி இருக்கிறாங்க. தூஷிக்கிறவர்களாயும், கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பாருங்கள், தொடர்ந்து கூட வாசிக்கலாம். சுவாப அன்பு இல்லாதவங்களாக இருப்பாங்க. பாருங்கள் எப்படி இப்போ நல்ல குணங்களெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய சுவாப அன்பு கூட கிடையாது. ஆமாம், சோத்திரம் சொல்ல. சுவாப அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், அடுத்து துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியர் இல்லாமல் சுகபோக பிரியராயும், எனது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்ன செய்வாங்களாம்? அது பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. வீட்டில் போய் இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சோத்திரம் போதுமானது. விலைக்கு சொல்ல நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் முக்கியமாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அநன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். வேத வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா நீங்கள் உங்களே ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த வாசித்து அந்த பகுதியெல்லாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசித்தோம். வீட்டில் போய் பாருங்கள். அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் ஏதாவது என்னிடத்தில் இருக்குதா? சோத்திரம். ஒரு அம்மா அப்படியே அழுதாங்க. சோத்திரம். இங்கே கூட இப்போ ஜபத்துக்கு வந்திருக்கிறாங்க. 6 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பையனை குறித்து சொல்கிறாங்க, குடிச்சே செத்து போயிட்டானா. சோத்திரம். இன்னொரு பையன் இருக்கிறார். அந்த பையன் வீட்டில் இருக்கணும். ஆக்சுவலாக இவங்களை கவனிக்கணும். இந்த தாயாரை கவனிக்கணும். ஆனால் சோத்திரம் விரட்டி விட்டாப்புல வீட்டை விட்டு எவ்வளோ கண்ணீரோட வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தாங்க. கண்ணீரோட பாருங்கள். வெளியே பார்க்கும்போது நமக்கு தெரியல, ஆனால் கண்ணீரோடு அந்த அம்மா காணப்பட்டாங்க. பிள்ளைகள் கூட சோத்திரம் ஆதரிக்கலை. பெண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை சோத்திரம் 40,000 ரூபா வாங்கிட்டு கொடுக்கல. பாருங்கள், இந்த அம்மா தன்னந்தனியாக. எனக்கு என்ன வருத்தம்னா, எங்கே தங்கிட்டு வராங்க தெரியுமா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு வராங்கங்க. நம்ம சிஸ்டருக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஒரு அம்மா தான். இங்கே உட்காந்துருக்காங்க. 6 பிள்ளையை பற்றி என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளைங்க ஆதரிப்பாங்கன்னு சொல்லி பெற்றோர்களை எதிர்பார்த்துருப்பாங்களே. ஐயா இறந்து போயிட்டாரு. இன்றைக்கி அந்த வயதான காலத்தில் அவங்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்க? மகன்கிட்ட இருக்குது. மகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. சரி, பணம் வாங்கின அந்த மகளாவது திரும்பி கொடுத்து சோத்திரம். ஒரு அம்மா அந்த தனியாக ஒரு வீடு பிடிச்சி வாடகைக்கு நாங்கள் இருக்கணும் விரும்பினேன். அப்புறம் கடைசியில் நம்ம சோத்திரம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரில. சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ இப்படிப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டவர்களாக இன்றைக்கி பெற்றோர்கள் காணப்படுறாங்க. பிள்ளைகள் கைவிட்டுறாங்க. பிள்ளைகள் நினைச்சிறாங்க. சோத்திரம். பெற்றோர்களே, ஆமாம், கொஞ்சம்
நல்ல சிறு வயதிலிருந்து அவ்வளவு சோத்திரம் பராமரித்து பெற்று வளர்த்து பராமரித்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு நல்ல வேலையெல்லாம் வந்து நல்ல சம்பாத்தியம் வந்த பிற்பாடு கல்யாணம் பண்ண பிற்பாடு ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, பெற்றோர்கள் தங்களோடு இருக்கிறது பாரமாக நினைக்கிறாங்க. சோத்திரம் ரொம்ப தவறான காரியம். அப்படிலாம் செய்யக்கூடாது. கடைசியில் இல்லை என்ன பண்ணுறாங்க, எங்கே கொண்டு போய் விட்டுறாங்க? ஆமாம், முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. சிலர் வீட்டை விட்டே துரத்தி விட்டுறாங்க. அந்த அம்மாவை அப்படி தான் வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. அப்போ அவங்க சொல்லும் போதே எனக்கு கண்ணியன வேதனையாக இருந்தது. உபவாச ஜபத்தில் கடைசி அந்த அம்மாவுக்காக ஜபம் ஒவ்வொருக்காக ஜபிக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்கள். சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக அடுத்த தைரியத்தை விட்டு விடக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க எபிரேயர் சோத்திரம் 10ஆம் அதிகாரம் 35 வசனம் 36 வசனத்தை வாசிங்க. ஆகையா மிகுந்த பலனுக்கு ஏதுவான என்ன தைரியம்? ஆவிக்குரிய மிகவும் பலனுக்கு ஏதுவான என்ன தைரியம்? ஆவிக்குரிய தைரியம் நமக்கு வேணும். அதை விட்டு விடாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 36 வசனம். நீங்கள் அதான் நீங்களும் நானும் யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்ன செய்யணும்? பொறுமை. உங்களுக்கு பொறுமை, நீடிய பொறுமை அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டு ஆண்டவரை போல நம்ம சோத்திரம் வாழ்வதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் பாருங்க. அடுத்து பாருங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனத்தை ஒரு பட்டியலிடுறார் பாருங்க. பரிசுத்தவானாகிய சோத்திரம் அப்போஸ்தலராகிய பேதுரு வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் பாருங்க 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1 அதிக ஜாக்கிரதை. அதுலேருந்து தொடர்ந்து பண்ணுங்க. இந்த 9 காரியமும் என்னிடத்தில் இருக்கணும், உங்களிடத்தில் இருக்கணும். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம் தேவனுடைய சபையார் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு இங்கே பொறுமை கூட இங்கேயும் வருது பாருங்க. பொறுமையோடு என்ன செய்யணுமா? தேவ பக்தியோடு என்ன இருக்கணும்? சகோதர சிநேகத்தோடு என்ன இருக்கணும்? அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சோத்திரம். சபைக்குள்ளே சகோதரிகள் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களா பாருங்கள். சகோதரர்கள் இந்த 9 காரியம் உங்கள்கிட்ட இருக்குதா பாருங்கள். இல்லைன்னா சோத்திரம். அப்படி இருந்தால் தான் என்ன நடக்குமா? அடுத்த வசனம், உண்டாகியிருந்த பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வீணரும் கண்ணியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு நிச்சயம் தேவை. தேவனை அறிகிற அறிவு இருந்தால் தான் தேவனுக்கு சாட்சியாய் ஒவ்வொருவரும் வாழ முடியும். சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்தால் தான் சத்தியத்தின்படி வாழ முடியும். ஆகவே ரொம்ப இதில் கவனம் செலுத்துங்க கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் சோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீதிமான்கள் எப்படி இருக்கிறாங்க? தொடராதிருந்தும். ஆமாம், துன்மார்க்கர் ஒருவரும் தொடராது ஓடி போவாங்களாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீதிமான்களோ தைரியமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் யார்? ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமடைந்து சோத்திர பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த அனைவரையும் கர்த்தர் நீதிமான்களாக பார்க்கிறார். அவர்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்களாக வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்து ரோமர் 8:15 அடுத்த வசனங்கள் அங்கே சீக்கிரம் வாசிங்க. சோத்திரம். ரோமர் 8:15. சோத்திரம். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். வாசி. நல்லா கவனிங்க. திரும்பவும் பயப்படுறதுக்கு நாம் ரட்சிக்கப்படுகிற முன்பாக பயத்தின் ஆவியினாலே ஆட்கொண்டிருப்போம். அப்பொழுது நம்மை நடத்தினது பயப்படுத்துகிற பிசாசின் ஆவி. சோத்திரம். விக்கிர ஆவி. சோத்திரம். நம்மை பயப்படுத்தி சோத்திரம் நம்மை வேதனைப்படுத்தி நம்மை துன்பப்படுத்தி நம்மை சோத்திர பலவிதமான இழப்புகளையும் பலவிதமான நஷ்டங்களையும் உண்டாக்கின காரியங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பயப்படுத்துகிற ஆவிக்கு நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள் அப்போ பயப்படுகிறதுக்கு நம்ம எந்த ஆவியை பெறலை? அடிமைத்தனத்தின் ஆவி. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்மகிட்ட கிரியை செய்த எந்த ஆவி?
அடிமைத்தனத்தின் ஆவி என்னையும் ஆட்கொண்டு நடத்தினது. நான் சொல்லுவேன், 24 வயசு வரைக்கும் அடிமைத்தனத்தின் ஆவி தான், அதை பயப்படுத்துகிற ஆவி தான் என்னை நடத்தினது என்பது தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சோத்திரம், அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு, உங்களை என்னை ஆட்கொண்டு நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் தேவனுடைய பிள்ளையாகிட்டோம், பரலோக குடும்பத்தில் இணைக்கப்பட்டோம், அவருடைய சரீரமாக சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சோத்திரம். ஆகவே தான் கலப்பட உபதேசங்களோ துருபதேசங்களோ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம், அதாவது அது இவைகள்லாம் இல்லாமல் என்ன உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தையும் அப்போஸ்தலர் உபதேசத்தை கை கொண்டு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வளரணும். ஆமேன். அல்லேலூயா. அடிமைத்தன ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திகர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியம் யாருக்கு இல்லை? இஸ்ரவேல் இருக்குல்ல, 12 கோத்திரத்தான் சொல்லப்படுகிற அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே இந்த பாக்கியம் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்மை. ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா? சோத்திரம். அடுத்து பார்த்தீங்களா, சங்கீதம் 138:3 வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு, தாவீது சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுத்தொரு அருளினீர். நல்ல கவனிங்க, அவரை நோக்கி கூப்பிடணும், அவரிடத்துல ஜெபிக்கணும். அப்போ என்ன நடக்கும்? கூப்பிடுறது என்பது என்ன? ஜெபம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? சோத்திரம். மறுத்தொரு அருளுகிறார், ஜெபத்துக்கு பதில் தருவார். அதோடு கூட என்ன நடக்கும்? நம்முடைய ஆத்மாவில் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பீர்கள், ஆனால் உங்கள் ஆத்மாவிலே தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. ஆத்மாவில் மட்டுமல்ல, ஆவியிலையும் சரீரத்திலையும் நல்ல பலனை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது. ஐயா சோதரர் அந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் அவர் சொன்ன பொன் வாக்கு. அல்லேலூயா. நல்லா ஜெபித்த தேவனுடைய மனுஷங்க. அவர் போல் அன்னைக்கு திரள் கூட்ட ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் பயன்படுத்தின அந்த வல்லமையில பாத்திரம் யார்? சோத்திரம். இன்னைக்கு நம்ம ஃபாதர் அப்பாலாம் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஃபாதருடைய மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா பல இடங்களிலேருந்து கூப்பிட்றாங்க, பல சபையார் கூப்பிட்றாங்க, பயன்படுத்துகிறாங்க. சோத்திரம். திரள் கூட்ட ஜனங்கள் லட்சங்களில் கோடிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஃபாதருடைய பாட்டு மூலமாக. அல்லேலூயா. நல்ல ஒரு பரிசுத்தவானை நமக்கு தலைமையாக கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. இன்னும் நம்ம நடத்துகிற நல்ல சோதர சென்னை பட்டணத்தில் சோதர மூத்த போதகராக இன்னும் நமக்கு சோதர ஜபத்திலே மற்றும் நமக்கு ஒரு ஆதரவாக நமக்கு வழிகாட்டுகிற நல்ல சோதர தலைவர்கள் உண்டு. அவர்களை நம்ம என்ன சொல்லலாம்? விசுவாசத்தை பின்பற்றுன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. சரி, ரைட்டு. கர்த்தர் சோதரம் என் ஆத்மாவில் பலன் தந்து என்ன செஞ்சீங்க? தைரியப்படுத்தினே. ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்போ கூப்பிடணும், ஜெபிக்கணும். அப்போ தான் அதுக்கு இந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதான்ப்பா பேதுரும் யோவானும். பார்த்தீங்களா, பேசுகிற தைரியத்தை யார் பார்த்தாங்க தெரியுங்களா? வேதபாரகர். அதுக்கு முன்னாடி இருக்குது வேதபாரகர், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், இப்படிலாம் ஒரு கூட்டம் வந்து சோத்திரம் என்ன பண்ணுறாங்களா? சோத்திரம் பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்கப்பா, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாங்களே, எப்படி இந்த தைரியம் கிடைச்சது? இது என்ன தைரியம்? ஆவிக்குரிய தைரியம். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இவங்க பெரிய படித்தவர்கள் கிடையாது, இவர்கள் எந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள் தானே. ஆமாம், சரியாக படிக்காதவங்க, அவங்க பூர்வீகமான தொழிலே இந்த மீன் பிடிக்கிறது தான் அதிகமான பேருக்கு. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? எப்படி இவ்வளோ திறமையாக பேசுகிறாங்க? எப்படி இவர் கருத்தாக பேசுகிறாங்க? அவர்கள் பாருங்க, அதான் சொல்லப்படுது, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்த்து அவர்கள் அறியாதவர்கள் என்றும். ஆனால் கீழே ஒரு வார்த்தை உண்டு, சோதரர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னவா? பேதமை உள்ளவர்கள் என்று கண்டு. படிப்பறிவு இல்லை, பேதையானவங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் இயேசு உடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், நம்மகிட்ட போதுமான படிப்பு இருக்கோ இல்லையா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம இயேசுவோடு இருக்கிறவர்களாக எப்போது இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகர்களும் கண்டார்கள் என்று இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசி பார்த்து கொள்ளுங்க, இப்போ டைம் இல்லை. அடுத்து இன்னொரு ஒரு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரவேசித்து பாருங்க, ஜபாலயத்தில் பிரவேசித்து அந்த நாளைக்குள்ள தைரியமாய், என்ன ஜபாலயம்? யூதர்கள் கூடி ஜபிக்கிற ஜபாலயம். அதில் பிரவேசித்து சனிக்கிழமை தான் அன்றைக்கி கூடி வருவாங்க. ஓய்வு நாள், நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் ஓய்வு நாள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. சோத்திரம். ஆமாம், அவங்க ஓய்வு நாள்லேயே சொல்லி பழகிட்டாங்க, அப்படி வேதத்தில் இருக்குது. நமக்கு கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சரி. பவுல் ஜபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் எப்படி பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்தாராம். அடுத்து 3 மாதம் அல்லவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சம்பாஷணை பண்ணி, பார்த்தீங்களா, சம்பாஷணை பண்ணுறாரு, பேசுகிறாரு. அவ பாருங்க, அவர் யார்கிட்ட படித்தவர்னா, சோத்திரம் கம்மாலியுடைய பாதத்தில் எது நியாய பிரமாணத்தை குறித்து அவர் ஒரு கம்மாலியல், அவர் யூத ரவி, அந்த மனுஷன் அவர்கிட்ட கற்றுக்கொண்டவர். சோத்திரம். அப்படி அவர் எதைத்தான் அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின் சத்தியங்களை அதிகமாக. ஆனால் கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு 3 வருஷம் தனியாக போய் ஆண்டவருடைய பாதத்தில் அவர் கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பவுல் கற்றுக்கொண்டது சோத்திரம் ஆண்டவர்கிட்ட இருந்து தான். அதான் எனக்கு யாரும் எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, எனக்கு சோத்திரம் போதிக்கவும் இல்லைன்னு சொல்கிறார். சோத்திரம் அப்படி சொல்வார். சரி, ரைட்டு, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போது இந்த கலாத்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக்கொண்டே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நல்லவர். சரி, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். மிகுந்த தைரியத்துடனே கடைசியோட அந்த பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போயிட்டாரு. அங்கேயும் போயும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை பிரசங்கிக்கிறார் மிகுந்த தைரியத்தோடு. அவருக்கு அங்கே போகும்போது தெரியுது, சோத்திரம் நான் இங்கே சோத்திர ஊழியம் ஓட்ட முடிய போது, சிறைச்சாதம் பண்ண போடுன்றது அவருக்கு தெரியும். அப்போ தான் சொல்கிறார், சோத்திரம் மரணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு எழுதும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்னார். நம்மளும் கடைசியில் நம்ம கண்ணை மூடும்போது, கடைசியில் என்ன இப்படி முடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் மூடும்போது நம்மளும் மூட மாட்டோமா? எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் வருகை வரைக்கும் நம்ம இருந்து ஊழியம் செய்யணும்னு விரும்புவோம், ஆசைப்படுவோம். சோத்திரம் கர்த்தர் வருகையில் போவோம். அல்லேலூயா. ஒருவேளை இடையில ஆண்டவர் கூப்பிட்டு, மகனே மகளே என்னோட இரு மகளே, சந்தோஷமாக வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளோ பேருக்கு இதில் சோத்திரம் விருப்பம் இருக்குது? அல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி. ஆமாம், அப்புறம் மிகுந்த தைரியத்தோடு இருக்கு இந்த வசனத்தை பாருங்க. பின்பு பவுல் ஜபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து, ஒரு இடத்துல இருக்குது மிகுந்த தைரியமாக பேசுனாங்க. சரி, இங்கே கூட பாருங்கள், இதை முடிச்சிடலாம். இதோட கூட 28:31 எப்பா 28:31 வாசிக்கணும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 28:31, அதான் அந்த வசனத்தை தான் சொன்னேன், வாசிக்கலாம். மிகுந்த தைரியத்துடனே பாருங்க, தடையில்லாம் மிகுந்த தைரியத்துடனே. ஏற்கனவே தைரியம்னு வாசித்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரண சமயமாக இருக்கிற தெரிஞ்சு கூட மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். தடையில்லாமல், மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமாம், மிகுந்த தைரியத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து போய் சுவிசேஷம் அறிவிப்பீர்களாக. அல்லேலூயா. ட்ராக்ஸ் எடுத்து போய் அங்கங்கே கொடுத்து தேவனை அறியாத ஜனங்கள், நரகத்துக்கு நேராக போகிற ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புவீர்களாக. அல்லேலூயா. அதுக்குடைய கிருபைகளை, ஞானத்தை, விவேகத்தை, தெளிந்த புத்தியை, திறமையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம். இன்று நாங்கள் ஜெபம் பண்ணுவதையும் தைரியத்தையும் அதோடு கூட நற்கிரியர்களையும் கர்த்தருக்கு கொடுப்பதை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து வேத வசனத்தின்படி நாங்கள் நடக்க, மனுஷன் சொல்கிற போதனைகளில் கற்பனை, மனுஷ கற்பனைகளை பின்பற்றாதபடிக்கு, கள்ள போதனைகளை ஒருவரும் பின்பற்றாதபடிக்கு, வெளிநாட்டு சோத்திரம் கள்ள போதனை போதகர்களிடத்தில் சிக்கிக்கொள்கிற ஆளுகளுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தல உபதேசத்தை பேசுகிற இந்த சபையில்
கிறிஸ்துவின் உபதேசத்தை இப்போ சோத்திர பிரச்சனைங்க இருந்த சபையில் இருக்கிற நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நற்கரையிலும் கர்த்தருக்கு கொடுப்பதையும் விட்டு விடாதீங்க. ஜெபம் பண்ணுகிறத விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. தினமும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உணர்த்தும் போதெல்லாம், ஜெபிக்க தூண்டும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாடல் பாடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சோத்திர விண்ணப்பிங்க, மன்றாடுங்க, தேவனை நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிற நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நற்கிரியைகளையும் செய்வதற்கு நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போமாக. திரும்பவும் பயப்படுவதற்கு தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயார்த்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறுவத்துறை அருளினீர், என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீதினுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அதிகாரிகள் மூப்பரும் வேதபாரங்களும் கண்டார்கள். நாமும் கூட கிறிஸ்துவுக்காக கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற வேளையில் நாம் பேசுகிற அந்த ஆவிக்குரிய தைரியத்தை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காரியங்கள் வாய்ப்பதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்னென்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.